அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்வரி மோட்டார்ஸ் மதுரை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூபிட்டர். இந்த வந்து ஒரு புது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பிரேக் லிவர்லையும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அடிக்குது. ஸ்பார்க் பிளக் கரண்ட் வந்து இங்கே வருது, லிவருக்கு வருது. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணல, அதை எப்படி காட்டுறேன் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன், கரண்ட் வரதை காட்டுறேன். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெஸ்டர் எடுத்து செக் பண்ணுறோம். லைட் எரியலை பாருங்கள், லைட் எரியலை, இங்கே எதுவும் எரியலை, வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. டெஸ்டரை பாருங்கள், லைட்டை பாருங்கள் எப்படி எரியுது, பிரகாசம் எரியுது பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லா கரண்ட் அடிக்குது. இந்த டெஸ்டரில் கூட ஷாக் அடிக்குது, பயங்கர ஷாக்கு. நம்ம கை வைக்க முடியல, வீட்டில் கரண்ட் அடிக்கிற மாதிரி கரண்ட் அடிக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் யோக்கு ஃபுல்லாக அடிக்குது. எவ்வளோ பிரகாசமாக இருக்குது கரண்ட்டு, எரியுது. இதில் அவ்வளோ பிரகாசமாக எரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள் அப்படியே. ஹேண்டில் பார்ட்டில் பார்ப்போம், ஓரமாக வச்சு பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா இந்த யோக்கில் நல்லா கரண்ட் அடிக்குது. மற்றபடி பாடியிலலாம் எங்கேயுமே இல்லை, பாடியில் எங்கேயுமே இல்லை. இந்த லிவர் யோக்கில் மட்டும்தான் நல்லா ஷாக் அடிக்குது. கை வைக்க முடியல. இந்த டெஸ்டரோட கிளாம்பை நான் தொட முடியல, தொடாமல் ஷாக் அடிக்குது. எப்படி லைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். டெஸ்டரை எடுத்து மட்டும்தான், அந்த போர்டில் வந்து எடுத்துருக்கோம். அதை எடுத்து தான் எடுத்துருக்கோம், வேறு ரெண்டுமே இல்லை. எடுத்து மட்டும் தான் எடுத்துருக்கோம். நேராக ஒரே வயரு அப்படியே வச்சா லைன் வருது பாருங்கள், எப்படி வருது பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம மல்டிமீட்டரில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இந்த மல்டிமீட்டர் ஆட்டோமேட்டிக் மல்டிமீட்டர் அதுவாக தந்தாப்போ செட் ஆகிக்கும். ஏசி டிசின்னு அதுவாக செட் ஆகிக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, எதுவும் வைக்கல, ஆனால் மீட்டர் வேலை செஞ்சுருக்கு பாருங்கள். அப்போ வந்து கரண்ட் எங்கேயோ லீக் ஆகுதுன்னு காட்டுது பாருங்கள். இப்போ இந்த வயரை நகட்டி வைக்கிறேன், எப்படி காட்டுது பாருங்கள். நாங்களை கொண்டு போக மல்டிமீட்டரே ஃபால்ட் ஆகிருமான்னு டவுட்டாக இருக்குது. இப்போ வந்து நேரம் ஹேண்டில் பார்ட்டை கொண்டு வரோம். ஹேண்டில் பார்ட் பக்கத்தில் கொண்டு போயிட்டோன்னா வைக்கலை. அது மாதிரி ஏசி சிம்பிள் தான் காட்டுது. இன்னும் வந்து நம்ம வைக்கலை, ஹேண்டில் பாரில் வைக்கலை. இந்த மல்டிமீட்டர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மல்டிமீட்டர். இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே ஏசியா டிசியா கண்டினியூட்டி செக் பண்ணுறோமா, காயில் ஓம்ஸ் செக் பண்ணுறோமா, எல்லாமே அதே செக் பண்ணிடும். இப்போ நான் மல்டிமீட்டர் மட்டும் ஆன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மல்டிமீட்டர் ஆன் பண்ணியாச்சு. அதை பார்த்தீங்கன்னா அதுவே ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஏசியும் கணக்காட்டுது, ஏசி கரண்ட் வருதுன்னு காட்டுது. நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா ஒரு எண்டை கொண்டு போய் அந்த சேஸில் உள்ள போர்டெலாம் மாட்டியிருக்கோம். இந்த லைனில் இதில் மாட்டி ஒரு வயர் ஜாயின் பண்ணி சும்மா ஒரு எடுத்து எல்லாம் மாட்டி வச்சுருக்கோம். இந்த மெயின் ப்ளஸ் சும்மா தான் இருக்குது, ஆனால் எவ்வளோ காட்டுது பாருங்கள். அப்படியே அந்த நகட்டி வைக்க ஓம்ஸ் ஏறி இறங்குற நீங்களே பார்க்கலாம். இன்னும் வந்து நம்ம அந்த ஹேண்டில் பார்க்கிட்டே கொண்டு போய் வைக்கல, இப்போ தான் ஹேண்டில் பார்ட்டை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஓடேஜ் ஏறி இறங்குது பாருங்கள். ஏசி கரண்ட் தான் காட்டுது பாருங்கள். கை வைக்க முடியல வண்டியில். வண்டி எங்கே இருக்குது, மல்டிமீட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ எவ்வளோ காட்டுதுன்னு பாருங்கள். ஹேண்டில் பார்க்கிட்ட கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. வச்சுருக்காங்கப்பா, மீட்டு போயிட போகுது. நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கவர் ஹேண்டில் கழட்டி பார்த்தாச்சு. இங்கே எந்த வயரும் ஷார்ட் சர்க்கிட் ஆகலை. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, பின்னாடி வந்து வயரிங் கிட்டே எரிஞ்சிருக்கு. ஏன் வயரிங் கிட்டே எரிஞ்சிருக்குன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து வயர் எரிஞ்சிருச்சு. ஏன் எர்த்து வயர் எரிஞ்சிருச்சுன்னா, இந்த இன்ஜினுக்கு உண்டான டோட்டல் எர்த்து நம்ம செல் ஃபோனில் கொடுத்துருப்போம் பாருங்கள், எர்த்து இந்த வயர் கட்டாயிருக்கு. இந்த வயர் கட்டானதுனால இந்த இன்ஜினுக்கு எர்த்து கிடைக்காம லோ வோல்டேஜ் மாதிரி அந்த எர்த்து பவர் கிடைக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். இப்போ நம்ம எடுத்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்டே வரல, இந்த ஸ்பார்க்கே வரல. இப்போ நம்ம என்ன செஞ்சோம், இப்போ இதை கழட்டி விட்டுட்டு பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை. மாட்டினாலும் இப்போ எந்த பிரச்சனை என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நம்ம டிஸ்டர்ப் பண்ணோன்னா மாறிக்கிச்சு. வேறு எந்த வயரும் கம்ப்ளைண்ட் எதுவும் ஆகலை. எர்த்து கட்டாயிருக்கு, காயில் எரிஞ்சிருக்கு. இந்த காயில் வந்து எர்த்து கிடைக்காதனால தான் எர்த்து எரிஞ்சிருக்கு, சூடாகி எரிஞ்சிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எர்த்து வயர் மட்டும் ஒன்று தனியாக போட்டுக்கலாம். தேவையான வயர் இந்த கட்டாயிருக்கா, இந்த 2 வயரும் டச் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம எர்த்தை மட்டும் போட்டு விட்டு போயிடலாம். இல்லை டச்சாக இருந்துச்சுன்னா இந்த வயரை மட்டும் தனித்தனியாக கீழே வந்து சால்டரிங் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் வயரை போட்டு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்த்து எரிஞ்சிருக்காது. ஏன்னா இதில் வந்து பாடி எர்த்து கிடைக்கும். பாடி எர்த்து கிடைச்சனால இதில் எர்த்து எரியாது. இன்ஜினுக்கு உண்டான எர்த்து கிடைக்கல. இந்த வயர் கட்டானனால, இந்த எர்த்து வயர் கட்டானால கிடைக்காதனால தான் இந்த வயர் எரிஞ்சது. நம்ம இதை தொட தேவையில்லை, வயரிங் கிட்டில் வர்ற எர்த்தை தொட தேவையில்லை. இந்த வயர் மட்டும் ரெடி பண்ணி போட்டால் போதும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஹேண்டில் பாரை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வண்டி வயரை கட்டி விட்டாச்சு. வண்டி சாவியை போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்டரை மாட்டியிருக்கோம். இப்போ பாருங்கள், எடுத்து தேவைப்படுது பாருங்கள், லைட் எரியும் பாருங்கள். இதையே நம்ம எர்த்து மட்டும் எரிஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து என்னென்னா ஷார்ட் சர்க்கிட் ஆகி நம்ம வயர்கிட்ட எரிஞ்சிருந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் எல்லாமே எரிஞ்சிருக்கும். லைட்டிங் காயில் வேரண்ட் எல்லாமே எரிஞ்சிருக்கும். இது வந்து எர்த்து கிடைக்காம அந்த வயர் சூடாகி ஓவர் டெம்பர் ஆகி ஹீட் ஆகி தான் அது எரிஞ்சிருக்கு.
அதனால தான் பார்த்தீங்கன்னா எர்த்து ஸ்லீவ் மட்டும் கடைசியாக தான் எரிஞ்சிருக்கு. எந்த லைன் டேமேஜ் ஆகவே இல்லை. லைட்டிங் காயில், பிக்கப் லைன் எதுவுமே டேமேஜ் ஆகலை. எர்த்து வயர் மட்டும் எரிஞ்சிருக்கு. இந்த இன்ஜினுக்கு தேவையான எர்த்து எப்படி கிடச்சிருக்குன்னா, ரியர் பிரேக் கேபிள் மூலமாக நம்ம வந்து லெஃப்ட் சைடு லிவருக்கு எர்த்து எடுத்திருக்கு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் உட்காரும்போது அங்கே வந்து அவருக்கு எர்த்து எடுக்கும்போது தான் ஷாக் அடித்த மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எர்த்து கட்டானது தான். இப்போ இன்ஜினுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஸுக்கு வந்து வயரிங்கில் உள்ள எர்த்து கிடச்சிரும். இன்ஜினுக்கு கிடைக்க வேண்டிய எர்த்து இந்த பேட்டரியிலேருந்து போகக்கூடிய எர்த்து தான். இந்த எர்த்து கிடைக்காதனால தான் ரியர் பிரேக்கு கேபிள் மூலமாக இந்த இன்ஜினுக்கு தேவையான எர்த்தை வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே எடுத்துருக்கு. அதனால தான் ஷாக் அடிச்சிருக்கு. இதுதான் ஃபால்ட்டு. நம்ம எல்லாத்தையும் மாட்டி முடிச்சிட்டோம்னா ஃபால்ட்டு முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு எர்த்தை ரெடி பண்ணி நல்லா சால்ட்ரிங் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இந்த இருக்குது ஒரு எர்த்து வேறு கரெக்டாக ஒரே லைனாக பண்ணாமல் ஒரிஜினாலிட்டியாக ரெடி பண்ணியாச்சு. நீ காலையில் ரெடி பண்ணி மாட்ட வேண்டியதான். இந்த ப்ளூ லைன் ஒன்று எக்ஸ்ட்ரா, அதாவது வந்து சேஸுக்கும் இன்ஜினுக்கும் ஒரு எர்த்து அடிஷ்னல் ஒரு எர்த்து கொடுத்துட்றோம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு வயரோட ஓடி இருந்திருக்கு, எர்த்து கம்மியாக ஓடி இருந்திருக்கு. இப்போ அடிஷ்னல் இன்னொரு எர்த்து லைன் கொடுக்கும்போது இன்னொரு சப்போர்ட்டாக இருக்கும். பேட்டரி சார்ஜுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு, ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் திரும்ப இன்னொரு வரக்கூடாது. அதுக்காக நம்ம அதையும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எர்த்தை போட்டு அது இன்ஜினில் கொண்டாந்து லைனை கொடுத்துட்றோம். சேஸோட எர்த்து இன்ஜினுக்கு கொடுத்துட்றோம். ஏதாவது ஒரு இடத்துல இந்த போல்ட்டை இன்ஜினில் வந்து வேறு மாட்டி விட்டோம்னா சேஸ் எடுத்து இன்ஜினுக்கு வந்துடும். இப்போ வண்டி முடிச்சாச்சு, ரெடியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்து அந்த மாதிரி அந்த போல்ட்லேருந்து எடுத்துருக்கோம். லைனை கொண்டாந்து வைக்கிறோம். அந்த லைட் எரியவே இல்லை. கையை வைக்கிறோம், ஷாக் அடிக்கலை. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிமீட்டரில் கரண்ட் லீக் ஆனதாக காமிச்சோம்ல, அதே மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த வேறு லீக் இல்லை பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அதான் எவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு அப்படியே கொண்டாந்து இப்போ மல்டிமீட்டரை கொண்டாந்து நம்ம அந்த லிவர்லேயே வைக்கிறோம். மல்டிமீட்டரை காட்டுறோம், எந்த எதுவுமே இல்லை, ஆட்டோவில் தான் இருக்குது. என் கையில் வைக்கிறனால அப்படி இருக்குது, லைன் இருக்குது. மற்றபடி எங்கேயுமே கரண்ட் லீக் ஆகலை. சும்மா தான் கையில் தான் வச்சுருந்தோம் பாருங்கள். இப்போ லிவர்லேயே வைக்கிறோம். லிவரில் வச்சு அந்த எர்த்துக்காக காட்டும்.